தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். கிரகநிலை: தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய். தொழில் ஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் தனுசு ராசியினரே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும். கடன் சுமை குறையும். எதிர்ப்புகள் அகலும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய தோன்றும். யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். தொழில், வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும். கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை. எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். அரசியல் துறையினர் மனதிருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. இரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன் பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெறும். மூலம், உடல் நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனேயே செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். பணவரவுகளும் தேவைக்கேற்றபடியே இருக்கும். உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. போராடம், எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்குப் பின் வெற்றி கிட்டும். பணிபுரியும் பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாதிருப்பது நல்லது. கொடுத்த கடன்களை திரும்பப் பெறுவதில் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். உத்திராடம் 1ஆம் பாதம். கமிஷன் ஏஜென்சி, காண்டிராக்ட் போன்ற துறைகளில் இருப்போர் சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள நேரிடும். மக்களின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. உடனிருப்பவர்களால் சில மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும். உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். 4வது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை. ஆனால் புதன் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார். ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களை சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில்
திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள். வணிகக் கண்ணோட்டத்தில் மாதம் சராசரியாக இருக்கும். இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்தவொரு வணிக அபாயத்தையும் எடுப்பது நல்லதல்ல. கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது. ஆரம்பக் கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களைப் பெறுவதில் வெற்றி பெறுவார்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி தொடர்ந்து 3வது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார். எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் பலன்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவைப் பற்றி பேசினால் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் காணப்படலாம். திருமண வாழ்க்கையைப் பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் 7ஆம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் பலவீனமடைகிறது மற்றும் 7வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கிறது. 2 சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை. இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெற முடியும். ஆனால் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆளும் கிரகமான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6வது வீட்டில் குரு பெயர்ச்சி பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. பரிகாரம்: திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனதில் அமைதி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 10, 11. அதிர்ஷ்ட தினங்கள் 4, 5. தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். தனுசு, மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். கிரகநிலை: தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன். ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் தனுசு ராசியினரே, இந்த மாதம்